சுங்கை சிப்போட் நாடாளுமன்ற தொகுதியை அம்னோ கோருவது எந்த வகையில் நியாயம்? அசோஜன் கேள்வி. கோழையாக இருக்காதீர்கள், இப்போதே விலகுவீர். அம்னோ அமைச்சர்களுக்கு நஸ்ரி அறைகூவல். சனிக்கிழமை மஇகவின் மெய்நிகர் பொது பேரவை. மீண்டும் 1000 தாண்டியது கோவிட்-19 தொற்று. 1133 பேர் பாதிப்பு. காலமாக மஇகவின் நாடாளுமன்ற தொகுதியாக இருந்து வரும் சுங்கை சிப்போட் தொகுதியை எங்களுக்கு விட்டுக் கொடுங்கள் என்று கூறுவது எந்த வகையில் நியாயம் என்று மஇகவின் தலைமை செயலாளர் டத்தோ எம் அசோஜன் வினவினார். துன் சம்பந்தன் காலத்திலிருந்து சுங்கை சிப்போட் நாடாளுமன்ற தொகுதி மஇகவின் பாரம்பரிய தொகுதியாக இருந்துள்ளது. இன்று மஇக தலைமையகத்தில் நடைபெற்ற செய்தியாளர் கூட்டத்தில் இந்த விவகாரம் குறித்து வினவிய போது டத்தோ அசோஜன் தொடர்ந்து இவ்வாறு கூறினார். சுங்கை சிப்போட் தொகுதியை பொறுத்தவரையில் உங்களுக்கு எல்லாம் தெரியும். அந்த நாடாளுமன்றம் தூன் வீதி சம்பந்தன் காலத்தில் இருந்து அது எம்ஐசியோடைய சீட்டு. பிறகு அங்குள்ள வாக்காளர் கொம்போசிசி பார்த்தீங்கன்னா 30 விழுக்காட்டுக்கு மேலே தான் மலாய்க்காரர்கள், 20 விழுக்காட்டுக்கு மேலே சீனர்கள், ஏறக்குறைய 20 விழுக்காடு இந்தியர்கள். மஇகவின் தேசிய தலைவர் தன்சேசே விக்னேஸ்வரன் முழுமையாக தன்னை ஈடுபடுத்தி கொண்டு அங்கே ஒவ்வொரு வாரமும் இறங்கி மக்களுக்கு உதவி செய்கிறதுலேருந்து, மக்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கும் வகையிலேருந்து, அமைச்சர்களுடைய தொடர்பு கொண்டு ஒரு எம்பியாகவே செயல்பட ஆரம்பிச்சிட்டாரு. அவ்வளோ வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிற நிலையில் அதுவும் இந்த புத்திரி அம்னோ இதை கேட்குறது கொஞ்சம் ஆச்சரியமாக தான் நமக்கு இருக்குது. நார்மலி சீட்டை முடிவு செய்கிறது கட்சி தலைமை அங்கே முடிவு செய்யும். குறிப்பாக பரிசா நேஷனலுடைய தேவான் தத்திங்கி பிஎன தான் முடிவு செய்வாங்க. அதன் பிறகு தான் நம்ம எதையும் தீர்க்கமாக சொல்ல முடியும். ஆனால் என்னென்னா இவ்வளோ மெனக்கட்டு வேலை செய்கிற சூழ்நிலையில் இந்த சீட்டை கேட்குறது கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருக்குது. ஹேர் ஸ்டைல் பண்ணோம்னா ஹேர் வேக்ஸ், ஹேர் ஸ்ப்ரே இதெல்லாம் எப்படி? ஆனால் இதெல்லாம் யூஸ் பண்ணால் ஹேர் ஃபால், டேண்ட்ரஃப், இன்னும் சைடு எஃபெக்ட்ஸ். ஆனால் எனக்கு அந்த பயமே இல்லைங்க. ஏன்னா எனக்கு தைரியத்தை தருது ஷைலஜா ஹேர் கேர் செட். கெமிக்கல் எஃபெக்ட்ஸ் நம்ம முடியை பாதுகாக்க உதவுகிறது ஷைலஜா ஹேர் கேர். இதனிடையே அம்னோவின் தலைவரான அஹ்மத் ஜஹீர் ஹமிடி தெளிவில்லாமல் பல்வேறு விவகாரங்களை பேசி வருகிறார். அம்னோ தலைவர் என்ற முறையில் அவர் பேசுவது மஇக ஏற்றுக்கொள்ள வேண்டிய கட்டாயம் கிடையாது. தேசிய முன்னணியில் மஇக உறுப்பு கட்சியாக உள்ளது. எந்த ஒரு முடிவும் தேசிய முன்னணியின் உறுப்பு கட்சிகளுடன் கலந்தாலோசித்து முடிவெடுக்க வேண்டும். அம்னோவின் தலைவர் என்ற முறையில் அவர் பேசுவதை தேசிய முன்னணி முடிவாக ஏற்க முடியாது என்று அசோஜன் வலியுறுத்தினார். பொதுவாக சில கருத்துக்களை வெளியிடும் போது டத்து ஸ்ரீ ஜைட் அமிடி அவருடைய மாநாட்டில் இந்த கருத்தை தெரிவித்தார். அவர் ஒரு அம்னோவின் தேசிய தலைவராக தேசிய தலைவராக அவர் கூறிய அந்த கூற்று அது அம்னோ தலைவர் என்ற முறையில் உள்ள கூற்றாகும். ஏன்னா ஏற்கனவே மஇகவின் தேசிய தலைவர் தன்சேசே விக்னேஸ்வரன் அவர்களும் சொல்லியிருக்காங்க. அதாவது அம்னோவுடைய முடிவானது தேசிய முன்னணியோடைய முடிவாகாது. ஸோ அந்த அடிப்படையில் கண்டிப்பாக தேசிய முன்னணி கூடிய விரைவில் நம்முடைய கூட்டத்தை கூட்டும் பொழுது கண்டிப்பாக அதில் முடிவு செய்யப்பட்டு தான் இதுக்கான ஒரு நிலையை ஒரு முடிவை நம்ம செய்ய முடியும். சரி, ஒரு காலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜைட் அமிடி அவர் உரையில் சொன்னார், நாங்கள் முதல்ல தேசிய முன்னணியாக நிற்போம், பொது தேர்தலுக்கு அப்புறம் நாங்கள் யார் கூட சேர போகிறோன்னு முடிவு செய்வோம் அப்படின்னு சொன்னார். அப்படி சொல்லிவிட்டு அப்புறம் சொன்னார் டிஏபி இல்லை, பிகேஆர் இல்லை, பர்சத்து இல்லைன்னு சொல்லிட்டாரு. இப்போ நம்ம யார் கூட சேர போகிறோம்? ஸோ ஒரு ஒரு சரியான ஒரு சொல்யூஷன் இல்லாமல் எப்படி நம்ம போய் போர் செய்ய போகிறோம், எப்படி தேர்தலை சந்திக்க போகிறோம்? இதுதான் தேசிய தலைவருடைய கேள்வி. ஆகவே இதுக்கு சரியான ஒரு பதில் கிடைக்காம நம்ம தேர்தலில் போய் நிற்கிறது ரொம்ப சிரமமான சூழ்நிலையில் வந்தோம். நாட்டில் கோவிட்-19 தொற்று மீண்டும் 4 இலக்கமாக அதிகரித்தது. கடந்த 24 மணி நேரத்தில் புதிதாக 1133 கோவிட்-19 தொற்று சம்பவங்கள் பதிவாகின. அந்த எண்ணிக்கையில் ஸ்லாங்கூரில் 401 பேருக்கும், பினாங்கில் 194 பேருக்கும், சரவாக்கில் 153 பேருக்கும், ஜொஹூரில் 96 பேருக்கும் கோவிட்-19 தொற்று உறுதிப்படுத்தப்பட்டது. இவ்வேளையில் நாட்டில் இன்னும்
14,199 பேர் கோவிட் தொற்றுக்காக சிகிச்சை பெறும் வேளையில் அவர்களில் 161 பேர் தீவிர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்டுள்ளனர். 76 பேருக்கு சுவாச கருவியின் உதவியுடன் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. இதனிடையே கோவிட் தொற்றிலிருந்து குணமடைந்து 1148 பேர் வீடு திரும்ப அனுமதிக்கப்பட்டதாக சுகாதார தலைமை இயக்குநர் டாக்டர் நோரிஷாம் அப்துல்லா தெரிவித்தார். கோவிட் தொற்றுக்கு மேலும் 5 உயிரிழந்திருப்பதை அடுத்து அந்த தொற்றால் உயிரிழந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 1265 அதிகரித்துள்ளது. அம்னோவை சேர்ந்த அமைச்சர்களும் துணை அமைச்சர்களும் இன்னமும் அரசாங்கத்திலிருந்து பதவி விலகாமல் இருப்பது அவர்கள் கோழைகள் மற்றும் கட்சிக்கு விசுவாசமாக இல்லை என்றே கருதப்படுவர். அரசாங்கத்திலுள்ள கட்சியின் பிரதிநிதிகள் பிரதமர் முஹிடின் யாசின் நிர்வாகத்திலிருந்து பதவி விலகுவது குறித்து தயக்கம் காட்ட வேண்டியதில்லை என்று படாங் ரங்காஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் நஸ்ரி அசீஸ் வலியுறுத்தினார். அடுத்த பொது தேர்தலில் பெர்சத்து கட்சியுடன் ஒத்துழைப்பதில்லை என்ற முடிவை அம்னோ எடுத்துள்ளதால் அம்னோ அமைச்சர்களும் துணை அமைச்சர்களும் துணிச்சலான முடிவை எடுக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். பரிகத்தா நேஷனல் தலைமையிலான அரசாங்கத்திற்கான ஆதரவு மீட்டுக் கொள்ளப்பட்டதை தொடர்ந்து நிபந்தனையின்றி பதவி விலகும்படி அம்னோவின் அமைச்சர்கள் மற்றும் துணை அமைச்சர்களுக்கு பெர்சத்துவின் உச்சமன்ற உறுப்பினர் ரோசோல் வஹீட் சவால் விடுத்திருப்பது குறித்து நஸ்ரி கருத்துரைத்தார். ரோசோல் வஹீட்டின் சவாலை நான் ஆதரிக்கிறேன். கேட்டுக்கொண்டால்தான் நாங்கள் பதவி விலகுவோம் என்று அம்னோ அமைச்சர்களும் துணை அமைச்சர்களும் காரணம் சொல்ல வேண்டியதில்லை. பதவி விலகுங்கள். பதவி விலகுவதில் என்ன சிரமம் இருக்கப் போகிறது என்று நஸ்ரி வினவினார். அமைச்சர்கள், துணை அமைச்சர்கள் மற்றும் அரசு சார்பு நிறுவனங்களில் பதவிகளில் இருக்கும் அம்னோ நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தங்களது பதவிகளிலிருந்து விலக வேண்டும் என்று இதற்கு முன் அம்னோவின் மூத்த தலைவரான துங்கு ரசாலி ஹம்சாவும் கேட்டுக்கொண்டிருந்தார். மாய்காவின் 74வது பொது பேரவை இவ்வாரம் சனிக்கிழமை கில்லான் விண்டம் அக்மார் தங்கும் விடுதியில் நடைபெறும் வேளையில் கட்சி பேராளர்கள் மெய்நிகர் வாயிலாகவும் அப்பேரவையில் கலந்து கொள்ளவிருக்கின்றனர். பொது பேரவையில் மாய்கா தொகுதி தலைவர்களும் துணைத் தலைவர்களும் நேரடியாக கலந்து கொள்ளும் நிலையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட இதர பேராளர்கள் மாநில கிளைகள் முடிவு செய்யும் இடங்களில் இருந்து மெய்நிகர் வழி கலந்து கொள்வார்கள் என அக்கட்சியின் தலைமை செயலாளர் டத்தோ எம் அசோஜன் தெரிவித்தார். பொது பேரவைக்கு முதல் நாள் பிற்பகல் மணி 3 இரவு மணி 7 வரை புத்ரா புத்ரி பிரிவுகளின் மாநாடு நடைபெறும். தலைநகரில் மாய்கா கட்சி தலைமையகத்தில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் டத்தோ அசோஜன் இந்த விவரங்களை வெளியிட்டார். ஏறக்குறைய 400 பேர் பங்கு பெற இருக்கின்றனர். ஒவ்வொரு தொகுதியிலிருந்தும் தொகுதி தலைவர், தொகுதி துணைத் தலைவர், நம்ம சட்ட விதிப்படி இருவருமே அதிகாரப்பூர்வ பேராளர்கள். பிறகு சட்ட விதிப்படி நம்முடைய இளைஞர், மகளிர், புத்ராவினரும் அதிகாரப்பூர்வ பேராளர்கள் கலந்து கொள்வார்கள். மற்ற பேராளர்கள் நம்ம குறிப்பிடப்படும் அங்காங்கே அந்தந்த மாநிலத்தில் உள்ள குறிப்பிடப்பட்ட இடத்துல மெய்நிகர் வழி நேரடியாக இந்த மாநாட்டில் பங்கு கொள்வார்கள். மெய்நிகர் வழி நடக்கிறனால இந்த மாநாட்டில் பங்கு கொள்ளும் பேராளர்கள் தங்களுடைய கருத்துக்களை அங்கு விண்டம் அக்மால் உள்ளவர்கள் அவர்கள் அங்கிருந்து அவருடைய கருத்தை தெரிவிப்பார்கள். மற்ற மாநிலத்தில் உள்ளவர்கள் இந்த மெய்நிகர் வழி நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கும் வசதியின் வழி அவர்களுடைய கருத்துக்களை பரிமாறிக்கொள்ளலாம். மேலும் பல அண்மைய செய்திகளுக்கு வணக்கம் மலேசியாவோடு இணைந்திருங்கள். எங்கும் எப்போதும் வணக்கம் மலேசியா. நான் செல்வகுமாரி செல்வராஜு. This news powered by JP Global Engineering.